ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பயங்கரமான ஒரு பைக் ரிவ்யூக்காக தான் வந்திருக்கோம். ஸோ என்ன பைக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு ட்ரீமான இருக்க ஒரு பைக் தான் சொல்லணும். ஸோ ராயல் என்ஃபீல்டு அப்படின்ற பிராண்டை கேட்டாலே வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரதே கான்டினென்டல் ஜிடி எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எல்லாருமே யோசிப்போம். ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு மெஷின் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம், ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட கான்டினென்டல் ஜிடி 650 தான் நான் இன்றைக்கிது. ஸோ இதோட ஸ்பெக் என்ன, கம்ஃபர்டபிலிட்டி எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இதோட ஹில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஹில்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த போஸ்டர் தாங்க. ஸோ சூப்பராக இருக்குது போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கு, ஒரு கெஃபே ரேசர் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவே வேணாம். ஸோ 2025 மாடல் தான் இது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக், அதுக்கப்புறம் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுவே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் இது சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணாலும் எனக்குள்ள கண்ணு மாதிரி 2 லைட் எரியுங்க. ஸோ வந்து இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. பெட்டர் வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து எல்இடியில் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்ரோ ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக் லைட்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நம்ம GT 650 வந்து இன்லைன் ட்வின் சிலிண்டருங்க. ஸோ ட்வின் சிலிண்டர் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. வந்து சூப்பராக இந்த சில்வர் கோட்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் ரிவ்யூ சொல்லும் போது பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GT 650 எத்தனை சிசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 648 சிசி தாங்க. ஸோ வந்து GT 650 வந்து 648 சிசி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் வந்து 54 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து நம்ம பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து 43 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஹண்டரில் வந்து கிட்டத்தட்ட 27 சம்திங் தான் நினைக்கிறேன் PS. அதுக்கே வந்து புல்லிங் சூப்பராக இருக்கும். அப்போ 650 யோசிச்சு பாருங்கள் புல்லிங் எந்த அளவுக்கு பவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட மைலேஜ், டாப் அண்ட் இதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே வந்து நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூவில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா GT கான்டினென்டல் ஜிடியோட ஓனரு. ஸோ இவங்கள்ட்ட தான் ஓனர்ஷிப் ரிவ்யூ எடுக்க போகிறோம். ஸோ ப்ரோ, நீங்கள் வந்து எதனால் வந்து கான்டினென்டல் ஜிடி சூஸ் பண்ணீங்க? இது என்னோட வந்து ரொம்ப நாள் ட்ரீமு. அப்பட்ட ரொம்ப நாள் 9th படிக்கும் போது வந்து கேட்டிருந்தேன், வண்டி வேணும். அப்புறதே கிரேஸ் பைக் மேலே ஒரு காலேஜ் படிக்கும் போதே ஒரு வழியாக அப்பட்ட எதிரி வாங்கியாச்சு. 650 சிசியில் நிறைய பைக்ஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் வந்துட்டு கான்டினென்டல் ஜிடி தான்டா எடுப்பேன் அப்படின்றதுக்கு ரீசனு ஒன்று இதோட ஸ்டைல், வண்டி கெஃபே ஓகே. இன்னொன்று வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி கிடைக்கும். 650 சிசிலாம் போயிட்டீங்கன்னா 8 lakhs அந்த மாதிரி போயிடும். ஸோ அதனால இப்போ வீட்லையும் நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பெரிய அமௌண்ட் வாங்க முடியாது. ஸோ வீட்டில் இருந்து ஸ்போர்ட்ஸ் பைக்ன்றப்ப ரொம்ப இது பண்ணுவாங்க. இதெல்லாம் ராயல் என்ஃபீல்டு. ஓகே. ஸோ அதே டைமில் ஃபேமிலிக்கு சூட்டபிளான ஒரு பைக். அதனால 650 சிசியில் இவ்வளோ ஸ்பெக் இருக்குன்னா வாங்கலாம் கண்டிப்பாக. ஸோ வந்து பைக்கோட ரேட்டில் எவ்வளோ தவறுது? ஆண்ட்ராய்டு வந்து இந்த கலருக்கு வந்து 4,10,000 வரும். 4,10,000 வருது. நம்பர் எல்லாம் சேர்த்து. இது ரைடிங் கம்ஃபர்டபிலிட்டிலாம் நீ இதுவரை ஃபேஸ் பண்ணது எல்லாமே ஓகேவா? ரைடிங் சோலோ தான் பெஸ்ட். டபுள்ஸ் வந்து ஓட்டினீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் சைலன்சர் வந்து மேலே வரனால ஃபுட் ரெஸ்ட் மேலே வரனால கால் வந்து ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால சோலோ ரைடு தான் வந்து சோலோ ரைடுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஃபேமிலிக்குன்னு யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து தான் உட்காரணும். ஓகே. சீட்டிங் கெப்பாசிட்டி, சீட்டிங் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கு? 2 பேர் தான் சீட்டிங்கு. 2 பேரும் ரொம்ப லாங்லாம் ஓட்ட முடியாது. பில்லியனுக்கும் நம்ம டிரைவ் பண்ணுற சீட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஏன்னா ஹண்டரில் வந்து பார்த்தோன்னா ரைடரோட சீட்டும் பிளேன் சீட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுலேயும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ். ஓகே. அப்போ வந்து இதில் ஃப்ரண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுக்கு ரைடர் கம்ஃபர்டபுள் பஞ்சமே இல்லை, சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட
இது ரிவ்யூ எல்லாமே கேட்டாச்சு. ஸோ வந்து இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் நீ நேற்று ஃபீல் பண்ணுற? டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சு மைலேஜ் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். மைலேஜ் எவ்வளோ தருது நம்மள மைலேஜ்? கொடைக்கானலில் வந்து இப்போ எடுத்தீங்கன்னா 15 தான் மைலேஜ். பிளைன்ஸில் எவ்வளோ கிடைக்கும்? பிளைன்ஸில் ஒரு 20 கிடைக்கும் நம்ம ஓட்டுறதுக்கு. சரி, ஓகே. நல்லா பவராக தான் ஓட்டுவோம், 20 கிடைக்கும். ஸோ டேங்க் கெப்பாசிட்டியில் எவ்வளோ வருது? 12.5. ஸோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வர ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸோட அலாய் வீலோடயே வருது. ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் தானேயா? டியூப் தான், ஃபோக்ஸ் வீல் தான், டியூப்ல தான் கொடுத்துருக்காங்க. இன்லைன் ட்வின் சிலிண்டர். ஸோ வந்து சவுண்டுமே வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக தாங்க இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் தான், பெரிய அளவுல டிஸ்அட்வான்டேஜஸ் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இதில் டாப் ஸ்பீட் அப்படின்னா எவ்வளோ போகும்? நான் டாப் ஸ்பீட் வந்து 160 ஓட்டினேன். 160 ஓட்டியிருக்கேன். ஸ்பீடு அதாவது போகிற வரையும்னா எவ்வளோ போகும்? பொதுவாக இந்த GT 650 ஓட்டும் போது டாப் என்ன எவ்வளோ ஓட்டலாம்? ஒரு 180 ஓட்டலாம். 180 ஓட்டலாம். 180 ஏதாவது நீ சேஃப்டி. ஆமாம், சேஃப்டியாக ஒரு டீசெண்டான ரோட்டில் நல்லா ஒரு 180 ஓட்டலாம். ஓகே. இப்போ நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பீடாக போயிட்டுருக்கும் போது அந்த எதிரில் வர விண்ட் பிளாஸ்டாக இருக்கட்டும், ஸோ அதில் வந்து நல்லா வாப்ளிங் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. நான் 160 வரையும் ஓட்டினேன். ஓகே. வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே. 180ல நம்ம க்ரூஸ் பண்ணி போகிறோம்ல, 180ல க்ரூஸ் பண்ணி போகும்போது அந்த ரெண்டு கண்ணாடி இருக்கதால நம்மளுக்கு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம டாப் எண்ட் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருந்தால் தான் அந்த ஏரோடைனமிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நம்மளோட கான்டினென்டல் ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கெஃபே ரேசர் அப்படின்றனால இது மிரர் வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக தாங்க இருக்கும். அதனால வந்து ஏதாவது வாப்ளிங் இருக்கும்னு நினச்சேன், பட் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. பட் இதில் சின்ன மெயினர் மிஸ்டேக்ஸ் தாங்க இருக்குது. ஸோ இதில் நீ ஃபேஸ் பண்ணுற டிஸ்அட்வான்டேஜஸ்னால் அது என்னையா? இந்த ஹீட்டிங் சொல்லலாம். ஹீட்டிங் சொல்லலாம். ரொம்ப ஹீட்டிங். நம்மளே திடீர்னு லைட்டா பேலன்ஸ் மிஸ் ஆனாலும் அந்த லைட்டா அந்த பைப்ல பட்டுச்சுனாலும் ஒரு ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அனுபவப்பட்டிருக்கியா? அனுபவப்பட்டிருக்க. ஓகே. ஸோ வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் ரொம்பவே இருக்குங்க. ஸோ வந்து இது வந்து நம்ம சோலோவாக ரைட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல பூட்ஸு இதெல்லாம் போட்டால் மட்டும்தான் வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் வந்து லோக்கலில் போகிறது பிரச்சனை இல்லை, லாங்லாம் போகிறோம் அப்படின்னா பூட்ஸ் இல்லாமல் போக முடியாது. என்னத்தா? பூட்ஸ்லாம் போக முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்து பைக்கை நிப்பாட்டுறோம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர்லாம் செம்ம ஹீட்டாக இருக்கும். அப்போ சின்ன பசங்க யாராவது வந்து கையை தெரியாமல் வச்சாலும் பயங்கர இன்ஜுரி ஆயிரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஃபயர் பர்ன் எவ்வளோ ரொம்ப பெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இந்த வண்டியில் வந்து ஸ்பெக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் வந்து இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் அவங்க என்னெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து லைட் கண்டிப்பா நைட் நேரத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹில்ஸ்லயும் சரி, பெண்டில எல்லாம் லாங் அடிக்காது. ஆமா, ஏன்னா வந்து ஹண்டர்ல இதே ப்ராப்ளம் தான். ஸோ வந்து டிம் வந்து ஓரளவுக்கு சுமாரா இருக்கும் பிளைன்ஸ்ல, ஆனா பிரைட் வந்து பெருசா இதா இருக்காது. சேம் ப்ராப்ளம் தான் இதுலயும். ஓகே. இப்போ நம்ம பைக்கோட வெயிட் எவ்வளவு வருது? 211. அப்போ வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம்னா என்னென்னலாம் பண்ணலாம்? எக்ஸாஸ்ட் பண்ணலாம். எக்ஸாஸ்ட் ரெட் ரோஸ்டர் போடலாம். வண்டினால கொஞ்சம் இன்ஜின் செட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு சரி ஓகே ஒரு 5000க்கு மேல கிலோமீட்டர்ஸ் ஓடுனதுக்கு அப்புறம் சரி ஓகே மாத்திக்கலாம் அப்படி ஒரு பிளான். அது பாரன் போடலாம், பாரன் மேரஸ் போடலாம். ஓகே நல்லா இருக்கும். ஓகே. பிரேக்கிங்ஸை பொறுத்தவரை எப்படியா இருக்கு? பிரேக்கிங் சூப்பர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. BS4 அந்த கம்பேர் பண்ணும்போது பிரேக்கிங்லாம் கொஞ்சமே இல்லை, சூப்பரா இருக்கு. அது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கு உனக்கு. வாங்கிட்ட மெயின்டெனன்ஸ்ல ஃப்ரீயா இருக்கா? மெயின்டெனன்ஸ் புது வண்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸ் கம்மி தான். அது மேக்ஸிமம் ஆயில் சேஞ்ச் காஸ்ட் அந்த மாதிரி வரும், அது பேசிக் காஸ்ட். ஓகே. எவ்வளோ ஓடி இருக்கு இது வரைக்கும் வண்டி? இப்போ வந்து நம்மளது வந்து 4000 கிட்ட ஓடி இருக்கு. 5000 ஓட போகுது கிட்டத்தட்ட. ஓகே ப்ரோ. ஸோ வந்து இப்போ வரையும் ஓடி இருக்க வரையும் வண்டியில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனை இன்ஜின் அது இதுன்னு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, எல்லாமே பெர்ஃபெக்டாக ஓடிட்டு இருக்கு. சஸ்பென்சர்லாம் எப்படி இருக்கு? சஸ்பென்ஷன் ஓகே சூப்பர், நல்லா இருக்கு சூப்பர் தான். ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து இப்போ இந்த எக்ஸாஸ்ட் மாற்றிட்டு நம்ம வந்து ரெட் ரோஸ்டர் போடுறோம் அப்படின்னா வந்து ரெட் ரோஸ்டர் மட்டும் போட்டால் போதுமா, இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி ஏர் ஃபில்டர்லாம் மாற்றணும்? கண்டிப்பாக மாற்றணும். அப்போ தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் இன்ஜினுக்கும் நல்லா சேஃப்டியாக இருக்கும். சரி ஓகே. பர்ஃபார்மன்ஸஸ்லாம் நல்லா இருக்கும். ஏர் ஃபில்டர் எல்லாம் சேர்த்து மாற்றணும். ஓகேங்க, அவ்வளோதான். இதோட பைக் ஜிடியோட கம்ப்ளீட் ரிவ்யூ எடுத்தாச்சு. மழை வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் தாங்க மேஜராக இதில் நம்ம ஃபேஸ் பண்ணுறது. ஏன்னா ஹீட்டிங் வந்து ரொம்ப கொஞ்சம் லைட்டாக கால் சுட்டாலும் வந்து ரொம்ப பெரிய இன்ஜுரி ஆயிரும். அண்ட் வந்து
எல்லா பைக்லையுமே எல்லா ஜிடிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூயல் இண்டிகேஷன் வந்து ரொம்ப தப்பாக காட்டுது என்னையா? ஆமாம் கண்டிப்பாக அது ஃபியூவல் இது வந்து இப்போ வந்து 4 பாயிண்ட் காட்டுது, நம்ம நிப்பாட்டி வச்சோம்னா வந்துட்டு 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் தான் காட்டும். அண்ட் வந்து இதில் வந்து இது கூகுள் மேப்பும் செட் பண்ண முடியும் தானே அந்த சின்ன டிவைஸு? அது மாட்டலாம், அது ஹண்டர்லேயும் மாட்ட முடியுங்க. அது வந்து அடிஷ்னலாக 10,000 நம்ம பே பண்ணால் மாட்டலாம் அப்படின்ட்டு தான் இருக்குது. நீ இவ்வளோ 4,10,000 போட்டு இந்த பைக் வாங்கியிருக்க, நீ வந்து ஓகேடா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்த்து தானே. ஸோ 4,10,000 எடுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேற எதுவும் ஸ்பெக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே கம்ஃபர்டபுள் தான். ஓகேங்க, அவ்வளோதாங்க. ஸோ வந்து ஜிடி வந்து யாரெல்லாம் எடுக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து நம்மள மாதிரி பசங்க நம்ம சோலோவாக நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா எடுக்கலாம். ஃபேமிலி அப்படின்னும் போது சும்மா ஷார்ட் டைமாக போயிட்டு வரதுக்கு ஓகே, பட் லாங்லாம் போயிட்டு வந்தோம்னா ஹீட்டு திடீர்னு தெரியாமல் கால் பட்டாலும் சரி, அவங்களோட ஸ்லிப்பர் பட்டாலும் சரி பயங்கரமாக மெல்ட் ஆயிரும் என்னையா? ஆமாம், அதனால வந்து அது மட்டும் தான் ஃபால்ட்டு, மிச்சம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டு. பட் என்னன்னா மைலேஜ் ஒரு ட்ராப் இல்லையா? மைலேஜ் தான். ஏன்னா மைலேஜ் நம்ம எந்த அளவுக்கு காசு போட்டு வாங்குறோமோ அந்த அளவுக்கு மைலேஜ் கொடுத்தா பரவாயில்ல, பட் மைலேஜ் ஒரு ட்ராப் இருக்குது. பட் பவர் வைஸ் வந்து பிரிச்சிரும் வேற மாதிரி. ஸோ பவர் வந்து நானுமே வண்டியை வந்து பிளெயின்ஸில் ஓட்டினதில்லை, ஹில்ஸில் ஓட்டியிருக்கேன். பட் நீங்கள் பிளெயின்ஸில் உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து மேக் பண்ணுறேன். அண்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஜிடியோட ரிவ்யூ எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த பைக்கை சூஸ் பண்ணுறவங்க நீங்கள் உங்களோட நீட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 650cc பட்ஜெட் வைஸில் நம்மளுக்கு வந்து இருக்க ஒரே பைக் அப்படின்னா இதுதான் ஜிடி மட்டும் தான். ஜிடி அப்புறம் செப்டார் 650 அது வந்து இது 2025 மாடல் தானேயா? 2024 எண்டில் வாங்கினேன் அந்த டிசம்பர் அந்த ஒரு இதில் வாங்கினது. எல்லாமே பெர்ஃபெக்டாக தாங்க இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய வேறு எதுவும் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரில. பட் வந்து எல்லாமே வந்து ஸ்விட்சஸும் சரி எல்லாமே இப்போ அப்டேட்டட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4 லேம்ப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. கொடைக்கானலில் தான் இந்த வண்டி இப்போ வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ கொடைக்கானலில் ரைட் பண்ண வரையும் பெர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ வந்து பேட்டரிஸ் யூஸில் எதுவும் இல்லை, பேட்டரிஸ் யூஸ் எதுவுமே இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து பெண்டெல்லாம் அடிக்கிறோம்ல, பெண்டு எல்லாம் போடுறோம், அந்த டைமில் இருக்கும் போது வந்து உனக்கு ஏதாவது இது சைலன்சர் உரசுற மாதிரி அந்த மாதிரி இருக்காது. ஆனால் வண்டி வெயிட்டுக்கு கான்ஃபிடன்ட் கம்மியாக இருக்கும். நம்ம KTM R15 இந்த மாதிரி ஓட்டும் போதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்ட்ரோலாக ஈஸியாக இருக்கும். இதுன்றப்ப வெயிட்டுக்கு வந்து திடீர்னு வண்டி வந்து கண்ட்ரோல் வராது, பெர்ஃபெக்டாக ஓட்டணும். ஆமாங்க. ஸோ வந்து ஹண்டரோட வெயிட்டுக்கே வந்துட்டு நம்மளால கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இது வந்து 210. ஸோ வந்து ரொம்ப ஏன்னா இன்ஜினுமே வந்துட்டு அவ்வளோ பெரிய வெயிட்டு. ஸோ பவர்ஃபுல்லான வண்டியில் அடிச்சுக்கிறதுக்கு வண்டியே கிடையாதுன்னு சொல்லணும். ஸோ இதுக்கு ஈக்குவலாக வந்து நிறைய பேர் வந்து காம்படிஷனுக்கு நிறைய வண்டி இருந்தாலுமே பட்ஜெட் வைஸ் நம்மளுக்கு சூப்பரான வண்டினா அது GT 650 தான். ஸோ வந்து எல்லாமே 15 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தருது. அண்ட் வந்து 4.10 lakhs ஒர்த்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா 10க்கு 10 சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு இது நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுங்க நம்மளை. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்ஸ் தான். அது அவங்க இது ரெடி பண்ணியிருக்கலாம், எல்இடியில் கொடுத்துருக்கலாம் ஹாலஜன்ஸு. அதுக்கப்புறம் வந்து டியூப்லெஸ் டயர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. இந்த பைக் நம்ம எடுக்கும் போது வந்து பார்த்தோன்னா அந்த இது இல்லை. ஸோ வந்து பைக் நீ எடுக்கிறீல, ஸோ எடுத்தப்போ வந்து நீ புக் பண்ணி எவ்வளோ நல்லா உனக்கு பைக் கொடுத்தாங்க? 3 months வெயிட்டிங் டைம் கேட்டாங்க. பட் ஆனால் நம்ம ஃபேமிலியில் நிறைய என்ஃபீல்டில் வந்து நிறைய எடுப்பாங்க. சரி எல்லாம் எடுத்து வாசி 1 monthல எடுத்து கொடுத்துறாங்க. 1 monthல புக் பண்ண 1 monthல எடுத்து கொடுத்துறாங்க. சரி, ஓகே. ஏன்னா இதில் வந்து நிறைய கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது, குரோம் இருக்குது, நிறைய கலர் இருக்குது. நீ இந்த கலர் பெர்ஃபெக்டாக சூஸ் பண்ணதுக்கு ரீசன் யூனிக். ஏன்னா இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வண்டி நம்ம தான். இதுக்கு அடுத்து வேணால் நம்ம நிறைய கொடைக்கானல் இந்த மாதிரி இன்னொரு கலர் பார்த்தேன். பட் வந்து கொடைக்கானலில் ஃபர்ஸ்ட் இந்த கலரில் நம்ம எடுத்தது வந்து நம்ம GT இந்த கலர் தாங்க. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இக்னிஷன் அந்த ஆன் ஆகிற சவுண்டே வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ இன்லைன் ட்வின் சிலிண்டரு. ஸோ வந்து இந்த பைக்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். மற்றபடி ஸ்போர்ட்ஸ் பைக்கு நம்மள மாதிரி R15 KTM அந்த மாதிரினா நம்மளுக்கு காமனாக எல்லாமே தெரியும். பட் 650cc மேலே நம்ம வந்து அவங்களோட ஓனரோட ரிவ்யூ இல்லாமல் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அது சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பண்ணியாச்சு. ஸோ வந்து எல்லாமே உனக்கு எல்லாமே ஓகே தானே என்னையா? எனக்கு எல்லாமே இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இப்போ இது வந்து ஓப்பனாக இருக்குது வெளியே. ஸோ வந்து இதில் செகதி அடிக்கிறதுனால உனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு இருக்குன்னு ஏதாவது க்ளீன் பண்ணுறது மெஷின் வீட்டில் வந்து அந்த வாட்டர் கன் இருக்கு வாசி பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் கையை வச்சு வாஷ் பண்றது அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஃபுல் மெட்டல் எப்போ கிழிச்சுடனே தெரியாது. ஆமாம், நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மெட்டலுங்க, மெட்டலாலே பில்ட் பண்ண இதாக தான் இருக்குது. பில்ட் குவாலிட்டி எல்லாமே ஓகே தானே? குவாலிட்டிலாம் சூப்பர். ஸோ
சொல்லவே தேவையில்லைங்க. பில்ட் குவாலிட்டி ராயல் என்ஃபீல்டை சூப்பராக தான் போடுவாங்க. ஏன்னா 210 kg வந்து பைக்கு வெயிட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது செயின் நாய்ஸில் ஏதாவது இருக்கா? செயின் நாய்ஸ் ஒன்றும் இல்லை. செயினை பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். செயின் வந்து நல்லா சூப்பர், நல்லா ப்ராடாக இருக்கும். நல்லா பல்லெல்லாம் பெரிய பட் இப்போ வரையும் நம்ம பைக் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்குன்றனால மெயின்டெனன்ஸ்க்கு எந்த பிரச்சனை கிடையாது. போக போக வந்து இதாகும். மெயின்டெனன்ஸை பொறுத்தவரைக்கும் இருக்கும் வண்டி. சரி, ஓகே. ரெட் ரோஸ்டர் வந்து போட்டோம் அப்படின்னா, ரெட் ரோஸ்டர் வந்து போட்டதுனால நம்ம பைக் வெயிட் கம்மியாகுமா? வெயிட் கம்மியாகும் போது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பிரேக்கும் சரி, அதுக்கப்புறம் கிளச்சும் சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் தானேயா? அட்ஜஸ்டபிள் கிளச்சு, அட்ஜஸ்டபிள் பிரேக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து ராயல் என்ஃபீல்டில் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் 650cc அப்படின்னு சொல்ல முடியாது. சர்வீஸ்க்கு வந்து நம்ம சொன்னோன்னா இங்கே வந்து பண்ணி கொடுத்துறாங்க. இங்கே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. அவ்வளோதாங்க. இதோட மெயினரோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா இந்த லைட் விஷயத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பட் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. 650cc ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது சகஜம் தாங்க. ஏன்னா அவ்வளோ ரா பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா சும்மா சொல்ல முடியாது. ட்வின் சிலிண்டரு இந்த காம்பேக்டான பட்ஜெட்டுக்கு இது சூப்பரான பைக்குன்னு தான் சொல்லணும். ஸோ டயர் வந்து டயர் எவ்வளோ ஓட்டலாம்? ஒரு ஓட்டலாம் தான். நான் ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இப்போ டயர் இருக்குது. ஆஃப் கண்டிஷன் கூட ஆகலை. ஏன்னா சூப்பர் பைக்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி சூப்பர் பைக்ஸ் தாங்க. ஸோ வந்து 650cc இதே வந்து நம்ம நிஞ்சால் எடுத்திருந்தோம்னா இது ஒரு சூப்பர் பைக் தான். கான்டினென்டல் GT 650 வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பின் வந்து ஓவராக இருக்கும். அதனால வந்துட்டு மேபி இன்னும் ஒரு 20,000 ஓட்டலாம், தாராளமாக ஓட்டலாம். அது அவ்வளோதாங்க. ஸோ வந்து 20,000 வரையுமே நம்ம வந்து ஓட்டிக்கலாம். ஸோ வந்து பிரேக்ஸ் வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட் தான். ஸோ வந்து ரொம்பலாம் ஹார்டாலாம் இல்லை, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. செம்ம ஸ்மூத்து, ஷார்ப், நல்லா சூப்பராக இருக்கும் பிரேக்கிங். ஹாரன் லிவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது பிடிக்கிற மாதிரி இதாக கொடுத்துருப்போம். ஆமாம். மித்த பைக்லாம் இந்த இடத்துல வலிக்கும். நல்லா ப்ரீமியமாக நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே. அதாவது இன்னொன்று என்னன்னா, எல்லாமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா அந்த கிளச் லிவர் வந்து கீழே விழுந்துச்சுன்னா 6500 வருங்க, 7000. அதெல்லாம் கிடையாது. பிரேக் லிவர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து 6000 சில்லற அந்த மாதிரி. பிரேக் லிவர் ஏன்னா இன்ஜினுக்குள்ள இந்த வருது பார்த்தீங்களா? ஆமாம். இந்த இதுக்கு தான் காஸ்ட் உங்களுக்கு கூட காஸ்ட் ஓவர். கிளச் லிவர்ல வந்து அவ்வளோ வராது. இதே 1500 2000 குள்ள வரும். இதில் USB போட்டும் இருக்குல்ல சார்ஜ் போடுறதுக்கு? USB போட்டு ஓகே. சார்ஜ் போட்டு. ஸோ வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது நையா. ஸோ வந்து அவ்வளோதான் கைஸ். எல்லாமே வந்து ஹாரன் சவுண்ட்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குல்ல? ஹாரன் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ வந்து நம்ம வந்து பிளெயின்ஸில் பைக் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த GTயில் போக சான்சஸ் இருந்துச்சுன்னா வந்து மேக்ஸிமம் நான் டாப் ட்ரை பண்ணுறேன். பட் வந்து நான் தெரிஞ்ச வரையும் நான் ரிவ்யூ இதுவரை பார்த்ததில் வந்துட்டு 180+ போயிருக்குங்க. 180+ ஸ்டாக்கோடயே போயிருக்கு. பட் ஸ்டாக் இல்லாமல் ரெட் ரோஸ்டர் போட்டு எவ்வளோ போயிருக்குன்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ இந்த பைக் வந்து 4.10 lakhsக்கு சூப்பரான பைக்கு. ஸோ உங்களுக்கு வந்து GT எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த GT 650யோட கொடைக்கானலில் ரைட் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரையும் டாடா பாய், டேக் கேருங்க.